தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நல்ல மெய்ப்பராய் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் சிறு சிறு காரியங்களை கூட நீர் பொறுப்படுத்து எங்களை கண்மணி போல பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய கரத்தினாலே எங்களை நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு சீர்படவும் இன்னும் அதிகமாக உமக்குள்ளே ஊண்ட கட்டப்படவும் நல்ல விழிப்புள்ள ஜீவியம் செய்யவும் எங்களோருக்கு உதவி செய்யும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் முதலாவது பாடலாக பாடலின் 678 நாம் பாடுவோம். பாடலின் 678. நம் வாழ்க்கையில் மாறாதவராக, நல்லவராக, சர்வ வல்லவராக இருக்கிற ஆண்டவரை உயர்த்தி அவரை துதித்து இந்த பாடலை பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர்,
இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் எண் 406 நாம் பாடுவோம். பாடல் எண் 406. நம் ஆண்டவராய் இயேசுவின் ஒப்பிட முடியாத அவருடைய அன்பை ருசித்தவர்களாய், அந்த அன்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். ஓ இயேசு, உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது என்ற அந்த பாடலை எல்லாரும் நம்ம சேர்ந்து பாடுவோம். எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு உமதன்பு சங்கட சமயங்களில் மங்கியே வாழுகிறேன். துங்கனே இறங்கும் என ஏங்கியே நாடுகிறேன். அங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன்பு இரு பள்ளத்தாக்கில் மருகியே நடந்தாலும் அரும் எந்தன் மேய்ப்பராய் அருகில் இருப்பதாலும் கருணையாய் என்னை கரம் பிடித்தே கர்த்தரை காப்பதாலும், கர்த்தரை காப்பதாலும். ஓ இயேசு உமதன்பு குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றீர். நிறைவாம் புல்தரையில் மெதுவாக நடத்துகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றிலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசு உமதன்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பேன். ஏக இதயத்துடனே என்றும் அதை மதிப்பேன். ஆராதிக்க அருகராம் இயேசு அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். குறைவுள்ளோ நானாலும் கூடவே இருக்கின்ற நல்ல தகப்பன், ஒருபோதும் கைவிடாத நல்ல ஆண்டவர், இருளாம் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நல்ல மேய்ப்பராய் நம் கூட இருந்து நடத்துகிற நல்ல சொந்த இரட்சகரை நம் வாழ்க்கையில் சொந்தமாக கொண்டிருக்கும் பொழுது, அவரே என் வாழ்வில் சொந்தமாக இருக்கும் பொழுது, இந்த பூமியில் எனக்கு எதுவும் தேவையில்லை என்ற ஒரு பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நடத்தின நம் ஆண்டவரை எல்லோரும் சபையாக இறைத்தின் ஆழத்திலிருந்து அவரவர் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி, இந்த நாள் வரைக்கும் அவர் கைவிடாத அவருடைய கரத்தை எண்ணி, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து, எல்லா அவர் சிச்சையை கூட எவ்வளோ அவருக்கு பின்னாடி இருந்த அன்பை தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தெய்வ அன்பை ருசித்தவர்களாக எல்லோரும் இறை நாளத்திலிருந்து நன்றி உள்ளத்தோடு எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி, முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி அன்ற துதிகளையும் நன்றிகளையும் இறை நாளத்திலிருந்து எல்லோரும் ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். எங்கள் வாழ்க்கையில் நீர் நல்லவராக இருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி. எங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாத நல்ல தகப்பனாக எங்களோடு இருக்கிறீங்களே. உங்கள் இடத்துல வருகிற யாரையும் ஆண்டவரே நீ தள்ளி விடுறது இல்லையே, புறம்பே தள்ளுகிறது இல்லையே, அதற்காக நன்றி. எப்பொழுதும் எங்களை அணைத்து சீரான பாதையில் நடத்தும்படியாக எங்களை நடத்துறீங்களே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய சத்தியத்தை தருகிறதுக்காக நன்றி. ஏற்ற நேரத்தில் நம்முடைய ஆறுதலின் வார்த்தையை தருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. வழி விலகி போகும் பொழுது அப்பா நீர் எங்களை சிச்சித்து வழி நடத்துகிற நம்முடைய கிருபைக்காக நன்றி. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நிலையிலும் எத்தனையோ சூழ்நிலைகளில் அப்பா சோர்ந்து போய் பின்னாக போகிற ஒரு இடத்துல இருந்த பொழுதும் ஆண்டவரே உடைய அன்பினால திரும்பியும் கட்டி அணைத்து அப்பா நீ செவ்வையான பாதையில் நீதியின் பாதையில் நடத்துகிற உடைய தயவிற்காக நன்றி. காலைதோறும் உடைய இரக்கத்தையும் கிருபையும் புதிதாய் தந்தை எங்களை ஆதரிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. அப்பா நீ இரக்கத்தில் ஐஸ்வர்யராக இருக்கிறே, அதற்காக நன்றி. நீங்கள் இரக்கத்தில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை வெளியேறப்பட்ட ரத்தத்தினால எங்களை வாங்கி கொண்ட உடைய கிருபைக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீதிமான் என்ற ஒரு பங்கில் வைத்திருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு காரியத்திலையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் போராடுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நீ விடுதலை தருகிறவராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எங்கள் வாழ்க்கையில் செய்தது எல்லாமே நன்மை மட்டும்தான் ஆண்டவரே. நன்மையை மட்டுமே செய்ய அறிந்த நல்ல தகப்பனீரே, நன்றி. சர்வ வல்லவராக எங்கள் வாழ்க்கையில் செய்கிற மகத்தான கிரியைகளுக்காக, எங்கள் சபையில் செய்கிற மகத்தான கிரியைகளுக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர், பிரைஸ் யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி மகிழ்வே, தினம் மகிழ்ந்து புகழ்ந்து துதிப்பேன். நான் பாடி மகிழ்வே, தினம் மகிழ்ந்து புகழ்ந்து துதிப்பேன். எங்கும் நாடி ஓடி சொல்லுவேன், எங்கும் நாடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக அந்த துதிகளை ஏறெடுப்போம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேலையை நம்முடைய சமூகத்தில் படைக்கிறோம். எங்கள் இருதயத்தின் தியானம், எங்களுடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக எல்லோருடைய இருதயங்களையும் ஆயத்தப்படுத்தியர்களும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு அவருடைய அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லும்போது, இதை வாங்கி புசிங்கள் என்று சொன்னார். அதை விட மேலே என்னவென்று சொன்னார் என்றால், இதை வாங்கி புசிங்கள் என்று சொல்கிற அந்த அப்பத்தை இது என்னுடைய சரீரம் என்றும் சொன்னார். ஆகவே அவர் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார் என்று சொன்னால், உடனே
அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதை போலவே அங்குள்ள அந்த சீசர்கள் சொன்னார்கள், மற்ற திரளான ஜனங்களும் சொல்லிவிட்டார்கள், இவனுடைய வம்சத்தை எப்படி நாம் புசிப்பது, இவனுடைய இரத்தத்தை எங்கே குடிப்பது என்று இடர்கள் அடைந்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவோ சொன்னார், என் வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது என்று சொன்னார். இட் இஸ் ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்தம் நிறைந்ததாகியும் இட் இஸ் லைஃப், அதில் ஜீவன் இருக்கிறது. வாட் த ஸ்பிரிட் சேஸ், அங்கே ஆவியான சொல்கின்ற ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது அல்லவோ, அதெல்லாம் அவர்கள் அறியவில்லை. ஆனால் சீசர்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் உடனடியாக they got a flash, அந்த ஒரு பெரிய ஒரு பரத்திலிருந்து பொறி தட்டியதை போல் அதை ஆகி, எஸ் உம்முடைய நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே என்று அவர்கள் கண்டார்கள். ஆக இவர்கள் வெளிப்பிரகாரமான ஒரு பகுதியை வைத்து கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருந்திருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கும் சொல்லியிருந்திருப்பார், மை பாடி இஸ், நான் நீ எண்ணுகிறது போல் இந்த நரமாம்சத்தை புசிக்க சொன்னேன் என்றால் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். திஸ் இஸ் லைஃப், ஜீவன் பெற்றவராய் அவர் ஜீவனை கொடுக்கத்தான் அவர் வந்தார். ஆகவே when you break the bread, அந்த அப்பத்தை புசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, if you think the ordinary bread, you are doomed and you are, அதை கிறிஸ்துவின் சரீரம் என்னதென்று அறியாதவர்கள் அவர்களுக்கு பலவீனம் அடைவார்கள். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனம் அடைந்து வியாதிப்படுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே அவர்கள் மரித்து போவார்கள். ஆவிக்குரிய மரணம் என்று சொல்வது, ஒரு நாள் அவர்கள் ஆவிக்குரிய மறுபிறப்பு என்று அடைந்தார்களே, அந்த மறு ஜென்மம் அடைந்ததை கூட தேர் இஸ் கோயிங் டு பி டெத், அந்த டெத்தைத்தான் அவர் சொன்னார். சரீரபிரகாரமான மரணத்தை சொல்லவில்லை. ஒருவேளை சரீரபிரகாரமான மரணத்தை சொல்லியிருப்பார் என்றால், பொத்து என்று நிறைய பேர் கீழே விழ பயந்து போய் ஐயையோ இப்படி ஆகிறது என்று எண்ணியிருப்பார்கள். ஆண்டவர் அதையெல்லாம் வெளியரங்கமாக விரும்பவில்லை. இவான் பீப்புள், ஜனங்கள் அனைவரும் இருதயபூர்வமாய் வாழ வேண்டும் என்று தான் விரும்பினார், அல்லாமல் பயந்து போய் வெளிப்பிரகாரமான ஒரு த்ரெட், ஒரு அச்சுறுத்தலை கொண்டு, பயமுறுத்தலை கொண்டு ஒரு நாளும் ஆண்டவர் சீசர்களையோ ஜனங்களையோ கண்ட்ரோல் செய்யவில்லை. அவர் எச்சரித்தார். அவர் தேவாலயத்தில் வந்து அந்த காசுக்காரர்களை தள்ளிவிட்டு அவர் சாட்டி எடுத்தார், கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார். அதெல்லாம் இருந்தாலுமே கூட அவர் ஒரு நாளும் ஒருவரையும் அவரை கட்டாயப்படுத்தி ஆக்கினைக்குள்ளாக திருப்பதில்லை, பயமுறுத்துவதும் இல்லை. ஆகவே அவர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள் என்றுதான் நிலையிருக்கிறது. அவர்களை பற்றி ஒன்றும் பேசவில்லை ஆண்டவர். திரளான கூட்டங்கள் வந்தார்கள், திரளான கூட்டங்களும் போய்விட்டார்கள். சீசர்கள் இருந்தார்கள். அவர்கள் கொஞ்சம் தயங்கினதை போல் இருந்ததை கண்டுதான் இது கடின உபதேசம் போல் தோன்றுகிறதே என்று அவர் கேட்டார்களே, அல்லாமல் விட்டு போகவில்லை. எங்களுக்கு போதியும் என்று கேட்பதை போல தான் கேட்டான். உடனே ஆண்டவர் சொன்னார், வாட் ஐ ஸ்பீக் இஸ் லைஃப், ஜீவனை நான் தருகிறேன் என்பதுதான். ஈட் மை ஃப்ளஷ், என் மாம்சத்தை புசியுங்கள், என் சரீரத்தை புசியுங்கள் என்று நான் சொல்வதெல்லாம் லைஃப், ஜீவன், அது நித்திய ஜீவன் என்பதை அவர் உரைத்தவுடனே, அடடே நித்திய ஜீவவசன் உம்மிடத்தில் உண்டென்று நாங்கள் அறிவோமே. ஆகவே நாங்கள் இடரில் அடைந்து நாங்கள் போவதில்லை. யூ கிவ் அஸ் லைஃப் அண்ட் வி ரிசீவ் இட். தட்ஸ் எ கிரேட் பிளஸ்ஸிங். அது ஆசீர்வாதமாக கருதின அந்த 12 சீசர்கள் ஒருவன் போனான் என்றிருந்தாலும் அந்த 11 சீசர்கள் நிலைத்து இருந்தார்கள். எனவே அவருடைய சரீரம் என்று சொல்லும் பொழுது அதிலே வார்த்தை இருந்தது என்று வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை குறித்து என்னவென்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின அந்த சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை ஈக்குவல் டு அவர் என்று சொன்னார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை அந்த
அவர் என்று சொல்லிவிட்டார். கிறிஸ்து அவர் தேவனோடு இருந்தார். ஸோ வாட் இஸ் தேட்? வார்த்தை ஈக்குவல் டு, வார்த்தை இஸ் ஈக்குவல் டு காட், தேவனுக்கு சமமானது. லூயா. ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் நாம். அது என்னவென்றால், வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒரு உறுப்பு கூட என்ன செய்வதில்லை, ஒளிந்து போவதில்லை என்று அவர் சொன்னார். வார்த்தை என்பதை இந்த உலகம் அவமதிக்கிறது என்பதை நீங்கள் கண்டீர்களாம். இந்த உலகத்தில் உள்ள பொதுவான குரல் பல இடங்களில் நான் கேட்டிருக்கிறேன், நான் மறுத்திருக்கிறேன். சொல்வது என்னவென்றால், இப்போலாம் யார் பிரதர் புத்தகங்கள்லாம் வாசிக்கிறார்கள், யார் வாசிக்கிறார்கள் என்று சொல்வதை போல் முடிவடைந்து நிலைநிற்க போவது என்னவென்று தெரியுமா? வார்த்தை தான். அந்த வெளிப்பட்ட விசேஷத்திலே முத்திரையிட்ட புத்தகம் என்று எழுதியிருக்கிறது. ஜீசஸ் கேம், அவர் ரத்தம் சிந்தி உயிர் தந்தவர், அதை உடைத்து, முத்திரையை உடைத்து புத்தகத்தை திறந்தார் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல் அந்த ஒரு சிறு புத்தகத்தை நான் என் வாயிலே போட்டு புசித்தேன். அது என்னுடைய வெளித்தோற்றத்திற்கு அது கசப்பாக இருந்தாலும் எனக்கு நன்மை செய்தது என்று அதை வெளிப்பட்ட விசேஷத்திலும் சொல்லுவார். ஆகவே தி புக் என்று சொல்வதெல்லாம் புத்தகங்களுக்கெல்லாம் முதலாவது புக் என்றுதான் அர்த்தம். தி சன் என்றால் ஒரே ஒரு சூரியன் தான். புக் என்று சொல்லுவோம், தி புக் என்று மற்றதை எதையும் சொல்ல இயலாது. பட் வாட் இஸ் தி புக்? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் புக், திஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக், திஸ் இஸ் கோயிங் டு பி எவர் லாஸ்டிங். நிலைத்திருக்கிற பேர் தான் தி புக். மற்றதெல்லாம் அந்த நாட்களில் நானே சிறு பிள்ளையாருக்கு படிப்பதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது. பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பார்கள், சே ஏ புக் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இட் இஸ் நாட் ஏ புக் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், திஸ் இஸ் தி புக். ஆகவே பிசாசானவன் வாசிப்பதை பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் தள்ளிவிட்டு அந்த உபதேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே திணித்து, இப்பொழுது யார் எங்கே வாசிக்கிறார்கள், புத்தகம் வாசிப்பதற்கு எங்கே நேரம் இருக்கிறது, யார் வாசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் அவர்கள் நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை படிப்பதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எவன் வாசிக்கிறான் என்பதை போல ஒரு தோற்றத்தை வைத்து கொண்டு they slowly push away the word of God, தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிடுவதற்கு தான் அவன் முயற்சி செய்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்வான் என்று கூட அநேகருக்கு புரிவதில்லை. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் உலகத்தின் அந்த அதிபதியை குறித்து இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய தந்திரங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்று தந்திரங்களை விளங்கிக் கொள்ளாமல் மற்றவர்களை சொல்வதை கேட்டுக்கொண்டு, இப்படி யார் படிக்கிறார்கள்? ஒரு பத்திரிகை கொடுத்து பாருங்கள், சிலர் சொல்வதை கேட்டுவிட்டு அடடே ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்வது சரிதானா? ஐ நெவர் அக்செப்டட். அதுபோன்று ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் வேத புத்தகத்தை நாம் மறுப்பதை போல், அப்படி சொன்னவர்கள், அங்கீகரித்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு நாளிலே ரிஜெக்ட் த வேர்ட் ஆஃப் காட். ஓகே, என் மொபைல் இருக்கிறது என்று சொல்வார்கள். உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் இருக்கிறது, உங்கள் மொபைலில் செக்ஸ் இருக்கிறது, அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பைபிள் என்று இருந்தால் இருக்கட்டும். ஆனால் என்றோ ஒரு நாள் பயன்படுத்துவது என்பது வேறு. வேத புத்தகத்தை வாசிப்பதில் எல்லாம் மொபைல் என்று சொல்வது சரிதானா? பிரசங்கம் பண்ணுவதற்கு கூட மொபைலை வைத்து கொண்டு பேசுவதே கூட நான் என்னவோ என் மனதிற்கு சஞ்சலத்தை தான் உண்டாகும். அதல்ல, புத்தகத்தை அணைத்து பிடித்து புத்தகத்தை தொடர்ந்து புரட்டி எடுத்து பேசுவதில் தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற வார்த்தை அடங்கும். ஆகவே ஆதிலே வார்த்தை இருந்தது என்று சொல்வதை 2வது வசனத்தில் அவர் ஆதிலே தேவனோடு இருந்தார், ஆதிலே வார்த்தை என்று சொல்வதை ஆதிலே அவர் என்று சொல்கிற இயேசு கிறிஸ்துவை ஈக்குவல் டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்கு சமம் என்று சொன்னதை கேட்டீர்களாம். த பிகினிங் வாஸ் த வேர்ட். அவருக்கு ஏசாயிலே அவர் சொல்வார், அவருடைய பல பெயர்கள் ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா என்றெல்லாம் வருகின்ற பல பெயர்களை ஒன்று என்னவென்று சொன்னார், அதிசயமானவர் என்றெல்லாம் சொல்கின்ற ஒன்று என்னவென்று சொன்னால் ஹிஸ் நேம் இஸ் வேர்டு, வார்த்தை. அவர் வார்த்தையாக இருந்தார், அவர் பெயரே வார்த்தை என்று பெயர். இன்னொதான் அதை அறிவீர்களாம். ஆகவே அந்த வார்த்தை மாம்சமாயி என்று சொல்வதை அடுத்த 14ஆம் வசனத்தில் தான் அதை நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை எந்த வார்த்தை? ஆதிலே இருந்ததே, அவர் ஆதிலே தேவனோடு இருந்தாரே,
அந்த வார்த்தை என்று அங்கே முதலாவது வசனத்தில் எழுதியிருக்கிறதை போலவே இப்பொழுது 14ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே அது இருந்தது. அல்லேலூயா. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபாதர். பிதாவை வெளிப்படுத்தி காண்பித்தது. அதை ஒருவனும் அவருடைய முகத்தை அவரை கண்டதில்லை. மோசையை கேட்டதை போல் உண்மை காண வேண்டும் சொன்ன நோபடி கேன் சீ மீ என்று அவர் சொல்லி அவர் தயையெல்லாம் கடந்து போய் செய்தாரே, அதுபோன்று தேவனை காண்பிக்கிற ஒரு சரீரமாய் மாம்சத்தில் நம்மை போல் மாம்சத்தில் உடையவராய் வந்து தெய்வத்தின் பிதாவுக்கு ஒத்த மகிமையை காண்பித்து விட்டாரே. ஹல்லேலூயா. ஆகவே he broke the bread என்று அவர் சொல்லுவதெல்லாம் அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து பிதாவுடைய மகிமையை பூரணமாய் வெளியே அதை காண்பித்து அந்த நிறைவான அந்த மகிமையை he broke it, அதை பங்கு வைத்தார். வாங்கி புசிங்கள் என்று அவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படி தான் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்திற்கு ஒப்பானது தான். இல்லை என்றால் அவர் ஏன் மாட்டுக்கொட்டையில் அவர் பிறக்க வேண்டும், தச்சனுடைய வீட்டிலே அவர் வளர வேண்டும், அவர் கல்ச்சரே இல்லாத ஒரு அது நாகரிகமே தெரியாத ஒரு நாசரேத்தூரிலே அவர் வளர வேண்டும். அது ஏனென்றால் நான் நடந்தது போலவே நீங்களும் நடக்க வேண்டும். நான் போகிற பாதையிலே நீங்களும் பின்பற்றுங்கள் என்பதுதான். அது ஏனென்றால் we all have the same flesh. நம்மை போன்ற மாம்சத்தினுடையவராய் வந்தார் என்று இருக்கும் பொழுது உங்கள் மாம்சத்திலே அந்த பிதாவுடைய மகிமையை காண வேண்டாமா? அந்த பிதாவுடைய அந்த ஃபுல்னஸை, நிறைவை, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த அந்த பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? வாங்கி புசிங்கள் என்று சொல்லிவிட்டாரே. மோசைக்கு சொன்னதை போல் வேறு யாருக்கு சொன்னார்? நீ தூரமாயிரு ஒரு பிளவுண்ட மலை என்று சொல்லி கொஞ்சம் தயை காண்பித்தார் என்று எழுது போல் யாருக்கு சொன்னார்? நமக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. அவர் அந்த அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி நமக்குள்ளே வாசம் செய்து அதை அவர் முழு மகிமையும் கொண்டு வந்து கொடுத்து அந்த லாஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், தன்னுடைய ஜீவியத்தினுடைய கடைசி பகுதியிலே இதை வாங்கி புசிங்கள் என்று சொன்னாரே பாருங்கள். அல்லேலூயா. இட்ஸ் எ ஸ்ட்ரைக்கிங் ட்ரூத் தேர். அங்கே ஒரு ஆழமான சத்தியம் என்னவென்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் என்று இருந்தால் ஹீ ஷுட் பி அவன் கிறிஸ்டியன். அவனுடையவனாக இருப்பான். அவனுக்குள் கிறிஸ்து இருப்பான். கிறிஸ்துவுக்குள் அவன் இருப்பான். நான் உங்களிலும் நீ எங்களிலும் என்று இருப்பதைப் போலவே வாழ வேண்டும். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை தான் இந்த மாம்சம், இந்த சரீரம், இதே சரீரத்தை அவர் எடுத்ததற்கு காரணம் அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்பதுதான். யூ ஹேவ் தட் காலிங் லைக் தேட். யூ ஆர் கால் டு பி த சன் அண்ட் த டாட்டர் ஆஃப் காட், த சன் ஆஃப் காட். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் அது ஆணோ பெண்ணோ சகோதரனோ சகோதரியோ யாராக இருந்தாலும் எல்லோருமே நாம் யார் என்று சொன்னால் we are all the son of God. தேவனுடைய புத்திரர்கள் தான். தேவனுடைய சமூகத்தில் அவர் ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை என்று சொல்லுகிற பகுதி என்னவென்றால், ஜீசஸ் வாஸ் த சன் ஆஃப் காட். அந்த பெண்ணென்று இருக்கக்கூடிய அவர்களும் தேவனுடைய அந்த குமாரனுக்கு ஒப்பான மகிமையை பெற வேண்டும் என்பதுதான். தேர் இஸ் ஈக்குவாலிட்டி தேர். சமமாய் வைத்து விட்டு சென்றார். ஆகவே அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு இடத்தை பெற்று வருகிறவன் தான் உடன்படிக்கை மேஜைக்கு வருவான். அவன் வந்து வாங்கி புசிங்கள் என்று சொல்வதை, அடடே இத்தனை மகத்துவம் உள்ள சுவிசேஷத்தை எனக்கு தந்து மகிமை கண்ணாடியில் காண்பதை போல் அவருடைய சாயலை நாம் காணும்படி செய்து வைத்து விட்டாரே, அதுபோலவே நானும் இருக்க வேண்டும். நானும் பிறருக்கு இயேசுவைப் போலவே வாங்கி புசிங்கள் என்று சொல்கிற தகுதி உடையவனாய் மாற வேண்டும் என்ற ஒரு ஓட்டம் இருக்கிறதே,
அதுதான் அவருடைய மேஜைக்கு வருவர்களுடைய பொறுப்பு. அவர்கள் என்னை காண்கிறார்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நான் பின்பற்றுவதைப் போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு இடம் இருக்கிறதே, அதுதான் சபை. சபையில் இருக்கிற பேர் எத்தனை பேர் என்பதெல்லாம் முக்கியமல்ல. அது 40 இருக்கட்டும், 400 இருக்கட்டும், 4000 பேர் கூட இருக்கட்டும், வேறு ஹாப்பி அபவுட் தேன், மகிழ்ச்சி தான். உலகமே ஒருவராயிலும் கெட்டு போகாமல் இருக்கும்படி தான் அவரை உலகத்திற்கு ரட்சகராய் தந்தார். ஒருவரோட கெட்டு போகவில்லை என்பதுதான் எழுதியிருக்கிறது. 100 கோடி மக்களும் கெட்டு போட வேண்டாம் என்று தான் அவர் எண்ணுகிறார். ஆனால் பிதாவே, நான் இந்த சீசர்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன், உலகத்திற்காக ஜெபம் செய்யவில்லை என்று அவர் சொன்னாரே பாருங்கள். ஆகவே எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் சீசர்களாய் குருவை போன்ற வாழ்க்கையை ஒத்தவர்களாய் வாழ வேண்டும் என்று இருப்பதுதான் சபை. அது 4000 பேர் இல்லாவிட்டாலும் 400 பேர் இல்லாவிட்டாலும் ஒரு 40 பேர் இருந்தால் கூட, 40-50 பேர் இருந்தால் கூட, he'll call it a church. நான் மனுஷன் அப்படி சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னதெல்லாம் என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் இருந்தாலும் I would be in their midst. அவன் நடுவிலே வாசம் செய்வேன். முச்சடியிலே வாசம் செய்த தேவன் 2 அல்லது 3 பேர் இது போன்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தகித்து நிற்கிறார்களே, அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று அவர் சொல்கிறாரே, அது பாக்கியம் அல்லவா? எத்தனை பேரை அவர் எதிர்பார்த்தார்? சிலர் உட்கார்ந்திருக்கும்போது புதிதாக வருகிற யாராக இருந்தாலும் அல்லது கொஞ்சம் அரைகுறையான மனது உடைய இருந்தாலும் சீட்டெல்லாம் காலியாக இருக்கிறதா, எல்லாம் வந்திருக்கிறார்களா என்று பார்க்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். எத்தனை பேர் என்னுடைய என்று கூட சிலர் இருந்திருக்கிறார்கள். இட்ஸ் வெரி சேட் திங். ஐ டோன்ட் கவுண்ட் த நம்பர். சமைப்பதற்காக எத்தனை பேர் என்று நான் கேட்பேன். அதற்கு பிறகு அரிசி போடுங்கள் என்று நான் சொல்வது உண்டு. அதை வைத்து நீங்கள் அரிசி போட்டு சமைக்க என்று சொல்வது வேஸ்டாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான். கொஞ்சம் மீதமாய்ந்தால் சர்வ் பண்ணவர்களுக்கு வேண்டுமானால் கொஞ்சம் இருக்கட்டும், மற்றபடி சிந்தி சதறிலாம் இருக்கக்கூடாது என்று அவர் சொல்லுவார். ஒரு நாளும் சபை கூட்டத்தை பார்ப்பதில்லை. ஒரு நாளும் உங்கள் ஒவ்வொருவரையும் சீசனாய் கருதி மதிக்கிற ஒரு சபை. ஆனால் நான் வந்தால் என் தலை என்ன எண்ணிக்கப்படும் என்று எண்ணி விடாதீர்கள். உணவுக்காக எண்ணுவோம். ஆனால் அவர்கள் தெய்வத்துவத்திற்குரிய பகுதி வரும்பொழுது ஐ டோன்ட் நோ, அத்தனை பேரும் நீங்கள் தெய்வபக்தி உள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்று சொன்னால், இந்த பொறுப்புள்ள இடத்திற்கு நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று சொன்னால், அவர் நம்மை போலவே மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் செய்தார். நாங்கள் அவரை கண்டோம். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், பிதாவுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமை உடையவராய், பிலிப்பிடத்தில் இயேசு சொன்னதை போல், பிலிப்பு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்வது பொய்யா? அதுபோன்ற ஒரு பகுதியை சீசர்களுக்கு கொடுத்து விட்டார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் உணராதபடி நாம் வாழுவோம் என்று சொன்னால், நீங்கள் மேஜையிலே அப்பம் எடுக்கிற ஒரு அப்பம் ஒரு வெறும் ரொட்டியாகித்தான் மாறும். ஒரு திரிய துணிக்கையை தொட்டு அந்த யூதாஸ் காரியத்தில் கொடுத்து நீ செய்ய வேண்டியதை செய் என்று போகவிட்டதை போல் ஆகிவிடும். அது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்காது. அவர் சொன்னார், திஸ் இஸ் த மை பாடி, நிறைவான பாடி, இதுபோல் வாங்கி புசியுங்கள் என்று சொல்கிற உத்தரவாதம் இதில் அப்பம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு. இதில் அப்பம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உத்தரவாதம் உண்டு. ஏனோ தானோ மாதத்திற்கு ஒரு முறை அப்பம் விற்பது, சில இடங்களில் மாதத்திற்கு 2 முறை அப்பம் விற்பது, சிலர் வாரத்திற்கு ஒரு முறை அப்பம் விற்பது. அந்த அவர்கள் வாரந்தோறும் அப்பம் விற்கிறோம் என்று சொல்வதை மேன்மை பாராட்டுவது. ஹூ வாண்டின், அது யார் அதை கேட்டார்? அது வெறும் அப்பம்தான். அவருடைய சரீரத்திலே பங்குடையவர்கள் நாங்கள் என்ற உணர்வை வைத்து கொண்டு, ஓ கர்த்தாவே மன்னியும், நான் அப்பம் விட்டு சென்றேன், உம்முடைய சரீரம் என்று நீ சொன்னீரே, அதை நான் தள்ளி வைத்து விட்டேன், மன்னியும், இனி முதற்கொண்டு உம்முடைய சரீரம் பொறுப்புள்ளது, நீர் வாங்கி புசிங்கள் என்று நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியிலே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வரைக்கும் அந்த பங்கை வைத்து வாங்கி புசிங்கள் என்று சொன்ன அந்த ஜீவன் அது எனக்குள்ளும் வேண்டும். நானும் வாழ்ந்து கிறிஸ்துவனுடைய மகிமையை பிராசிக்க செய்து வாங்கி புசிங்கள் என்று என்னுடைய மகனோ மகளோ, என்னுடைய கணவனோ, என் மனைவியோ, என்னுடைய உறவினரோ, யாரெல்லாம் என் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார்களோ,
நீங்கள் சந்திக்கின்ற நெய்பர் என்று சொல்வதை, போகும் வழியிலே அடிபட்ட ஒரு மனிதனை பார்த்து யார் இவனுக்கு பிறன் என்று கேட்டார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிற எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் யூ ரெப்ரசன்ட் ஜீசஸ், இயேசுவை வெளிக்காட்ட வேண்டும். அதில் ஒரு ஃபெயிலியர் இருந்திருக்கும் என்றால் கண்ணீர் வடிக்க வேண்டும். இன்றல்ல, எத்தனையோ காலங்களுக்கு முன்பாக கண்ணீர் வடித்து வளர்ந்து அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய மாறுகிற பகுதியிலே கோயிங் ஃபார்வர்ட். தெர் ஆர் சம் ஃபோர்ஸஸ் தேர். எத்தனையோ விதமான ஃபோர்ஸஸ், அது சக்திகள், தீய சக்திகள், ஜனங்கள், விரோதங்கள், துரோகங்கள், கள்ள சகோதரர்கள், போல் வந்து இருப்பவர்கள் என்றெல்லாம் இருப்பவரெல்லாம் நிமித்தம் எத்தனையோ இடர்பாடுகள் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வந்திருந்தாலும் மை கோல் இஸ் லுக்கிங் இன்டு ஜீசஸ். இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுகின்ற அந்த ஓட்டத்தை வைத்திருந்திருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய ஜீவியத்தில் அந்த வார்த்தை மாம்சமாய் என்று வரும்பொழுதெல்லாம் த ஃபர்ஸ்ட் திங், முதலாவது என்ன இருக்க வேண்டும் என்று தெரியுமா? ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வார்த்தை என்று அல்ல, லவ் ஆஃப் காட், தெய்வம் என்பதுதான் ஓங்கி இருக்க வேண்டும். மனுஷன், ஒரு மனுஷனாயிலும் இயேசுவின் பின்னே வருகிறவன், அந்த சீசன், அவன் பயந்து வந்து விடக்கூடாது. நரகத்திற்கு பயந்து வந்ததை போல் இருந்து விடக்கூடாது. யாரோ ஒரு மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக பயந்ததை போல் வாழ்ந்து விடக்கூடாது. இந்த மனுஷன் வந்தால் அவனுக்கு ஏற்ற விதமாய் பிரியப்படுத்தி வாழ்வது, அங்கிட்டு போய்விட்டால் வேறொரு வாழ்க்கையை வாழ்வது என்று இருந்து விடக்கூடாது. தேவனுக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கை ஒன்றை தவிர எந்த மனுஷனையும் நான் பிரியப்படுத்தவில்லை என்பது என்னுடைய சாட்சி. என் அப்பா வீட்டிலிருந்து வெளியே வரும்பொழுதும், எங்கள் அப்பா போகன் பொழுதும் வெளியே தான் வந்தேன். ஜோசப் பாலச்சந்திரன் அவளோடு இருந்த பொழுது, நீங்கள் வேறு இடத்தில் போங்கள் என்ற பொழுது போகத்தான் செய்தேன். இன்னொரு சகரையப்பன் என்ற கெட் அவுட் என்று அவர் சொல்லும் பொழுது, ஏஸ் ஐ கெட் அவுட், எல்லாவற்றையும் விட்டு போங்கள் என்று சொன்ன பொழுது, நோ, காட் ஹஸ் கமிட்டட் எ ஃப்ளாக், ஒரு தேவனுடைய மந்தை, தேவனுடைய பிள்ளைகளையும் தேவ ஜனத்தை கொடுத்திருக்கிறார். ஐ கேன் நாட் கோ. அப்படி என்றால் உன்னை திருடன் என்று சொல்லுவேன், உன்னை நான் எல்லாம் சொல்லி உன்னை தூத்துவேன் என்று சொன்னார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தேன். குரு இருக்கிறார், அவர் என்னோடு இருந்தால் போதும். தேவன் நியாயப்படுத்தினவனை எந்த மனுஷன் அவன் குற்றப்படுத்த முடியும்? ஐ வில் பேர் இட் என்று நான் சொல்லி, அவர்களும் உலகமெங்கும் எதையெல்லாம் அவர்கள் பரப்பி வைத்த பொழுதும் ஐ வாஸ் புஷ்ட் அவுட், தள்ளப்பட்டேன் என்று சொல்வது உண்மைதான். தள்ளப்பட்ட கல் என்று அந்த நாளிலே அந்த வசனத்தை நான் 118வது சங்கீதத்தை அண்டர்லைன் பண்ணி அந்த என் தேதியை நான் வைத்து அந்த தேதியை போட்டு வைத்திருக்கிறேன். தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தி நீரே, பாடுங்கள். தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தி நீரே. அதை எப்படி அவர் பாடுவார்? அடுத்த வசனத்தில், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது மனுஷனால் உண்டான செயல் அல்ல, இது வாஸ் த டூயிங் ஆஃப் காட், தேவனுடைய செயல், காட்ஸ் ஒர்க் என்று அவர் சொன்னார். நாள் இதுவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுவே, நாம் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கர்த்தர் உண்டாக்கின நாள் இதுவே. எது நாள்? தள்ளப்பட்டதை வைத்து சொல்கிறார் பாருங்கள். மனுஷன் தள்ளினால் அவனை கர்த்தர் எடுத்து நிறுத்துவார். திஸ் இஸ் வாட் கோயிங் ஆன் ஹியர். அதுதான் இங்கே சம்பவித்து கொண்டிருக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட் தேட்? இருமணம் உள்ளவர்களாக இராதிருங்கள். தள்ளப்பட்டவர்கள் எடுத்து நிறுத்தினாரே, அந்த நாள் நல்ல நாள் என்று நம்முடைய அந்த பேனரை மாற்றி மலர்ந்திடும் புதுவழி என்று போட்டோமே, அதையெல்லாம் சில காலங்கள் கழித்தா போட்டோம், அதே நாளிலே போட்டோம். த ரெண்ட் வெயில், அந்த திரைச்சீலை கிழிந்து இயேசு உள்ளே போவதும் அதை பின்பற்றி வருகிறவர்களாக இருக்கிற நியூ வே, மலர்ந்திட்டு புதுவழி என்று வாழ்கிறோமே. அந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் சுமார் 7 ஆண்டுகளுக்கு உட்பட்ட அந்த துயரங்கள், அந்த நடந்த தள்ளப்பட்ட காலத்தில் வாழ்கிறோமே. இட்ஸ் நியூ வே தான். இங்கே வந்திருக்கிற நாம் யாராக இருந்திருக்க வேண்டும்? லைக் ஜீசஸ், இயேசுவை போல் இருந்திருக்க வேண்டும்.
ஆகவே அதுபோன்ற ஒரு தள்ளப்பட்ட ஒரு பகுதி என்று சொல்வது என்பதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த லவ் ஆஃப் காட், தேவனை நேசிப்பதான். நான் திரும்ப திரும்ப அண்டர்லைன் பண்ணி எழுதுனதெல்லாம் ஐ லவ் காட், ஐ லவ் இஸ் வேர்டு, ஐ லவ் இஸ் ட்ரூத். நான் தேவனை நேசிப்பவன், என்னுடைய வார்த்தையை நேசிப்பவன். நீங்கள் சொல்லுகின்ற எதுவும் தேவன் நேசத்திற்கு விரோதமானது, நீங்கள் சொல்லுகிற அனைத்துமே அவருடைய வார்த்தைக்கு விரோதமானது என்று தான் நான் எழுதியிருந்தேன். ஆகவே பொறுப்புள்ள ஜனங்களாய் நாம் வாழ்வதற்கென்று வந்து நாம் ஏனோ தானோவென்று இருந்து விடாதீர்கள், சிறுகூட்டம் என்று எண்ணாங்கள். 2 அல்லது 3 பேர் இருந்தால் கூட இந்த சபை ஓங்கி வளரும். அதை வைத்துத்தான் வாழுமே, அல்லாமல் என்னுடைய ஆச்சரிய பட்டியல் என்று எண்ணி விடாங்கள். எல்லோரும் வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோமா? ஏஸ், அவர் ஆண்டுகளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹி வாண்ட் தேன், எல்லோரும் வர விரும்புகிறார், எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு எல்லோரும் சீசர்களாக விரும்புகிறார். எவ்வளோ காலமானாலும் தாமதித்து மாறுவார் என்ற நம்பிக்கையும் தந்திருக்கிறார். ஆனால் வரக்கூடியவர்களோ பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் இது சாதாரணமானதல்ல, கிறிஸ்துவை தலையாக கொண்டு தலையாய கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த நிறைவான ஆசீர்வாதத்தோடு அவருடைய சரீரத்திலே வழிந்து ஓடுகின்ற அந்த அந்த தைலத்தை போல் அபிஷேகம் நிறைந்த ஒரு சரீரம் இங்கே வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து பொறுப்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சாக்குப்போக்கு சொல்வதற்கு இடமில்லை. ஏனென்றால் அந்த வார்த்தை மாம்சமாய் மாறியது, நமக்குள்ளே தான் வாசம் செய்தது. அந்த மகிமையை நாம் கண்டோம். அது சகல கிருபையும் சகல சத்தியமும் நிறைந்தது. பிதாவுக்கு ஒப்பான மகிமை. ஹூ கேன் see that? அதை நமக்கு காட்டினவர். தி க்ளோரி இஸ் தேர், அங்கே மகிமை இருக்கிறது என்றெல்லாம் உணர்ந்திருந்தால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சபை கூடி வரும்பொழுதெல்லாம், சபையை உதாசீனம் செய்வது என்பது மோசமானது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் தராத ஒரு பகுதி. ஐ வில் சே தட் ஏதோ அகஸ்மஸ்தாக என்றோ ஒரு நாள் ஒரு வீதியிலே அடிபட்டு கிடக்கிற ஒரு மனுஷன் இருக்கலாம். அவனுக்கு நாம் ஒரு சமாரியன் வருகிறான், அவன் கூட்டத்திற்கு போக முடியவில்லை, இருக்கலாம், கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். ஆனால் தினசரியாக நமக்கு ஒரு மனுஷன் அடிபட்டு கிடப்பான், அவர் அவனை மெச்சிக்கொண்டாரே, அது இருப்பது வேறு. அதுபோன்று என்றோ ஒரு நாள் நடப்பது என்பது வேறு. என்னுடைய தாய், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என் கணவன் ஏதோ நடக்கும் பொழுது அவர் ஆஸ்பத்திரி தூக்கி கொண்டு போவதை ஏன் முதல்வர்கிட்ட தர வேண்டும் கேட்கப் போகிறார், அது என்றோ நடப்பது என்பது வேறு. ஆனால் சபை கூடுவதை விட்டுவிடுவதை, டேக் எ லிட்டில் ஹாப்பி தேன், ஒரு மகிழ்ச்சி அடைவது. சில ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஸ்கூல் இல்லை என்றால் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அது போன்ற மகிழ்ச்சி என்று சொல்வதெல்லாம் தேவனுடைய சபையிலே இல்லை. தேவனுடைய சபை எப்படி இருந்திருக்க வேண்டும்? கர்த்தராலயமே செல்வம் யாவருமே என்ற போது மிக மிக மகிழ்ச்சி கொண்டேன், கீதமும் நடனமும் ஜெயமும் அங்கே உண்டே கர்த்தராலயத்தில் இன்றே. கீதமும் நடனமும் என்று சொன்னால் அந்த கெட்டவன் திரும்பி வந்த பொழுது அங்கே நடனமும் அங்கே கீதமும் பாடியிருந்ததை போல் there's a great joy there. எல்லோரும் உடனே டான்ஸ் ஆடுவோமா என்று நாம் கேட்கிறோம். No, not like that. There's a joy. உங்களை பொய்யாய் குற்றம் சாட்டுவாள் என்று சொன்னால் மகிழ்ந்து கழிவுர்கள் என்று சொல்வதை இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்திலே லீப் வித் ஜாய் என்று இருக்கிறது. லீப் வித் ஜாய் என்று சொன்னால் குதித்து நடனம் பண்ணி மகிழ்ச்சியாயிருங்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அதுபோன்ற பொறுப்போடு சபையில் நாம் கூடி வர வேண்டும். ஆகவே இயேசு உடைய அந்த 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 சத்தியம் நிறைந்தவராய், அந்த வார்த்தை மாம்சமாய், அந்த சத்தியம் நிறைந்தவராய், கிருபை நிறைந்தவராய், அவருடைய பிதாவுடைய மகிமையை காண்பிக்கிறவராய் வருவதற்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து வருவதற்கு உடைய அச்சாரம் என்னவென்று தெரியுமா? லிசன் மீ, கவனியுங்கள். ஐ டேக் மச் பெயின். இதை சொல்வதற்கு எவ்வளவு மனவேதனையோடு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஐ டெல் யூ, லவ் காட். தேவனை நேசியுங்கள். அவரை நேசிக்கிற நேசத்திலிருந்து புறப்படுவது தான் இந்த சத்தியம். இயேசு சொன்னார், நான் என் பிதாவை நேசிக்கிறபடினாலே பிதா என்னை நேசிக்கிறார். வாட் அ லவ் வித் ஈச் அதர். நான் பிதாவை நேசிக்கிறபடினாலே என்னை அவர் நேசிக்கிறார். எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்று பார்த்தீங்களா?
எப்படி ஒரு பிதாவை அவர் நேசித்தார்? உலகத்துக்கு போ, இந்த மனுஷ ரூபம் எடு, மனு ரூபம் எடுத்து பாடுபடு என்று சொன்னவுடன் வந்தாரே பாருங்கள். அவரை பார்த்து அவர் சொன்னாரே பாருங்கள், மை ஃபாதர் லவ்ஸ் மீ. ஹல்லேலூயா. கேன் யூ சே லைக் தட்? தெய்வ அன்பை நீங்கள் அப்படி கண்டீர்களா? உங்களுக்காக உயிரே தந்த அவரை பார்த்து அவருடைய அன்பினாலே நீங்கள் மீட்கப்பட்டு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற அன்பினாலே மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது, ஹவ் இஸ் யுவர் லவ் வித் காட்? தேவனுடைய நேசிக்கிற நேசம் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்தில் அவர் போய் பாடுபட்டு மரி என்று சொன்ன இடமும், ஆரம்பமே மாட்டுத் தொழுவம் என்று அவர் காண்பித்ததும் என்றெல்லாம் இருந்தும் அவர் சொன்னார், ஐ லவ் மை ஃபாதர். பியூட்டிஃபுல். தேர்ஃபோர் த ஃபாதர் லவ்ஸ் மீ மோர். என்னை அதிகமாக அவர் நேசிக்கிறார். எந்த சூழ்நிலையும் தேட் இஸ் த லவ் ஆஃப் காட். லவ் ஆஃப் காட் என்று சொல்வது ஒன் சைடு லவ் அல்ல. அவர் நேசிக்கிறார், அவர் நேசிக்கிறார், அவர் நேசிக்கிறார் என்பது அல்ல. இன் ரிட்டர்ன் ஐ ஆல்சோ லவ் ஹிம். அவரை நேசிக்கிறேன் என்ற நேசம் இருக்கிறதே, அங்கே தான் அந்த வார்த்தை மாம்சமாய் அந்த மாறுகின்ற ஒரு பங்கு அங்கே உண்டாகி விடுகிறது. அவர் கோதுமணியாக இருந்தார். வரும்பொழுதே கோதுமணியாகத்தான் வந்தார். நிலத்தில் விழுந்து மறிப்பதற்காக வந்தார். ஆனால் அந்த கோதுமை மணி நசுக்கப்பட்டது. தெர் வாஸ் எ க்ரஷிங் ப்ராசஸ் தேர். அவர் பிதா அவரை நொறுக்க நசுக்கு சித்தம் கொண்டார். கோதுமணி கொண்டு ஏமாற்றி செல்வதா? நோ, இட்ஸ் பி க்ரஷ் தேர். அங்கே நசுக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். அது புளிப்பில்லாத அப்பமாக இருக்க வேண்டும். லோகத்தினுடைய புளிப்பு வராபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். புளிப்பு இருந்தால் அதையெல்லாம் அகற்ற வேண்டும். அதை அவர் புளிப்புள்ள அப்பமாய் சுட்டு அவர் நமக்கு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், கிறிஸ்து நமக்கு பஸ்காவாய் மாறினார். அவர் நமக்கு என்னமாய் மாறினார்? ரொட்டியாய் மாறினார். அவரே நமக்கு புளிப்பில்லாத அப்பமாய் மாறி வாங்கி புசிங்கள் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு கோதுமையோடு ஒரு மாவு கொஞ்சம் வைத்திருக்கிறேன் சொல்லிவிட்டு 4 கோதுமை அங்கே இருந்தால் அதை சுடும் பொழுது ஒரு பக்தன் சொன்னார், சுடும் பொழுது உடைபடாத கோதுமை நாறி போயிடும். உடைபடாத கோதுமையிலேருந்து கருப்பு வாசனை வெளியே உண்டாகும். நொறுக்கப்படாத வாழ்க்கை என்ற இடத்துலேருந்து நாற்றம் உண்டாகும், புகை உண்டாகும், அருவருப்பான கருப்பான சுமல் உண்டாகும். நல்ல அந்த அப்பத்தை தீட்டுப்படுத்தி விடும். அதை அவன் தூக்கி போடு கீழே போடுவதை விட வாங்கி புசிகள் என்று சொல்ல இயலாது. ஹி வாஸ் க்ரஷ்ட் லைக் தேன். 33 ஆண்டு காலமாய் ஹி வாஸ் க்ரஷ்ட் லைக் தேன். அவர் பிறப்பிலிருந்து முடிவு வரைக்கும் ஹி வாஸ் நசுக்கப்பட்டார். அதற்கு பின்புதான் அது மாம்சமாய் மாறி அது கடைசி அவர் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிலையுமே அவர் கூட வாங்கி புசிங்கள் என்று சொல்லுகிற ஒரு நல்ல மாதிரியாய், நல்ல முன்மாதிரியாய் அவர் வைத்திருந்து அவர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? நீங்களும் இதே போல் உடன்படிக்கை என்னோடு செய்து கொள்ளுங்கள், வாருங்கள், என் இரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை செய்கிறேன். நீங்களும் இப்படி வாழ்ந்து நீங்களும் அவனவன் எல்லோரையும் பார்த்து வாங்கி புசிங்கள் என்று இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வீட்டை விட்டு நான் போகும்பொழுதோ, என் வீட்டை விட்டு போகும்பொழுதோ, ஒரு ஸ்தலத்தை விட்டு போகும்பொழுதோ நான் எதை விட்டு வந்தேன் என்று யோசித்து கொண்டே தான் வருவேன். புசிங்கள் என்று இருக்கக்கூடிய பங்கை விட்டு வந்தேனா, அல்லது துர்வாசனையான நற்கந்தத்திற்கு பதிலாய் துர்வாசனை வீசுகின்ற ஒரு வாழ்க்கையாய், புகை வீசுகிற ஒரு வாழ்க்கையாய், கரும்புகையை வைத்து நான் வந்தேனா என்பதை யோசிக்க வேண்டும். அந்த வீட்டிலே அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அந்த வீட்டிலே ஒரு கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பேத்தி இருக்கலாம். அனைவருக்கும் நல்வாசனையை வைத்து வந்தேனா என்பதை யோசிப்பது தான் என்னுடைய வேலை அல்லாமல் அவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான் என்று யோசிப்பதே இல்லை. அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அது என்னை நொறுக்குவதற்கு தான். நானும் நசுக்கப்பட்டவன், நல்ல மாவாக இருந்து வாங்கி புசிங்கள் என்று கொடுத்து வர வேண்டும். ஆகவே தான் இந்த அற்புதமான வாழ்க்கைக்குரிய நான் வருந்தி கேட்டதெல்லாம் த லவ் ஆஃப் காட், லவ் ஆஃப் காட், டோன்ட் லீவ் தேட். அதை விட்டு விடாதீர்கள். அவருடைய அன்பினுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம்
அளக்க முடியாத பேரன்பு. அந்த பேரன்பை பி அண்டர் த, அதற்கு கீழே நின்று விடுங்கள். நெவர் லீவ் தட் பிளேஸ், அந்த இடத்தை விட்டு போய்விடாதுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் வாங்கி புசிங்கள் என்ற அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதில்லை. நீங்கள் வாங்கி புசித்து விட்டு போகலாம், ஆனால் கிறிஸ்துவனுடைய சரீரம் இன்னதென்றே தெரியாமல் அவர் நாம் வாங்கி புசித்து என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் சொன்னார். நான் உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன் சொன்னார். பின்பு சொன்னார் சீசர்களை பார்த்து, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஐ ஷுட் பி லைட், ஐ ஷுட் நாட் பி டார்க். நான் இருளாக இருந்து விடக்கூடாது. அவர் ஒளியாக இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஹல்லேலூயா. Not that the whole light of God, ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சத்திலே இருள் இருந்திருக்கக்கூடாது. அன்றன்றில் பாடல்கள் அந்தந்த நாளுக்கு போதும். அந்த நாளிலே ஒரு துளியாயிலும் இருந்து விடக்கூடாது என்று வாழுவது கஷ்டமா? ஏசு இன்று இரவு 12 மணிக்கு வரப்போகிறார். இருள் இல்லாமல் வாழுங்க என்று சொன்னால் உடனே நீங்கள் என்ன செய்யலாம், எது செய்யலாம் என்று சொன்னால், யாராவது திட்ட வேண்டும் என்றால் நாக்கை உள்ளே அடக்கி வைத்து கொள்ளுவீர்கள். கோபம் உள்ள வந்து ஐயோ இருதயத்தை நீங்கள் கழுவு என்று நீங்கள் கேட்பீர்கள். ஏதோ பண விஷயத்தில் மோசம் என்று சொன்னால் ஐயோ கர்த்தர் வந்தால் நான் பிடிக்கப்படுவேன் என்று நீங்கள் அறிவீர்கள். இன்னெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீர்களாம். வாக்கிங் இன் த லைட் இஸ் ஃபார் ஒன் டே, ஒரு நாள் நடப்பு தான். அதனால் தான் இயேசு நடந்ததை போல், அவர் நடந்தது போல் நம்ம நடக்க வேண்டும். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்க வேண்டும். டுடே கிறிஸ்டியன், டுடே ஐ ஆம் எ கிறிஸ்டியன், டுடே ஐ ஆம் எ கிறிஸ்டியன் என்று 365 நாட்களும் முழங்க வேண்டும். ஆகவே இந்த லவ் ஆஃப் காட் ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அதை அவர் சொல்லுவார். சத்தியம் என்று சொல்வது லேசானது அல்ல. அதை அவர் எப்படி அதை குறிப்பிடுகிறார்? யோவான் 14ஆம் அந்த அதிகாரத்தில் 15ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் ஒன்றை சொன்னால் கூட ஸ்பிரிச்சுவலி, நான் உலகத்தை சொல்லவில்லை, உலகத்தில் ராயனுக்கு கொடுங்கள் என்று இருக்கிறது, அதிலே போய் அவன் சொல்லுவான், என் அன்பை இருந்தால் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணாது என்று சொல்லுவான். அவன் ஃபைன் போட்டு விடுவான். தெய்வத்துவத்திற்குரிய அனைத்து பகுதியிலையும் நோ கம்பல்சன், எந்த கட்டாயம் இருப்பதில்லை. செய்தே ஆக வேண்டும், கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். எனக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்ன குமுறல் எல்லாம் யார் சொன்னது? மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய உத்தமம் என்பதைத்தானே அரிசியை அடுக்கி வைத்திருக்கிறேன் என்று நான் ஒரு முறை கேட்டேன். ஆகவே அதுபோன்று இனி அன்பாயிருந்தால் என்று சொல்வதெல்லாம் தேவபக்திக்குரிய அனைத்தும், நீ சாதாரண வேதம் வாசிப்பதாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஆலயத்துக்கு நடந்து வருகின்ற ஒரு செயலாக இருந்தாலும் சரிதான், அப்பமிக்க வருகின்ற செயலாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தில் புழங்குகின்ற எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான், இஃப் யூ லவ் மீ, இனி அன்பாயிருந்தால் என்பதுதான் மேலோங்கி நிற்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஐ எம் அண்டர் த லவ் ஆஃப் காட், தேவன் அன்பின் குடையின் கீழ் இருக்கிறேன் என்பதிலே பேரானந்தமாய் சொல்லுவேன். உங்களுக்கு வருந்தியும் சொல்லுகிறேன். எல்லோரும் அந்த பங்கை பெற்றுவிடுங்கள் என்று சொல்வதற்காகவே நான் சொல்லுகிறேன். சீரியஸான ஒரு சபையாய், கிறிஸ்தவன் என்று உத்தரவாதம் கொண்ட சபையாய், பேரானந்தம் நிறைந்தவர்களாக இருப்பதற்குரிய அந்த அச்சாரம் எல்லாம் ஆல் பீப்புள் லவ் காட், தேவனை நேசிக்கிறாள் என்பதுதான். ஆகிய அவர் சொன்னார், இஃப் யூ லவ் மீ என்று தான் கேட்டார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். கற்பனை என்றால் என்னவென்று தெரியுமா? அந்த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய அந்த அவர் பேசின அந்த கற்பனைகள். ஒரு பாடம் எடுப்பதை போல், ஒரு பாடம் எடுப்பதை என்று சொல்லலாம். அதை நீங்கள் அதை படித்து விட்டு பாஸ் பண்ணிவிட்டால் கற்பனையிலே பாஸ் பண்ணிவிட்டோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது உலகத்தில் உள்ள கற்பனையில் எழுதப்பட்டதை எல்லாம் அப்சர்வ் பண்ணி வாழுவது. ஆனால் கற்பனை என்று சொல்வதெல்லாம் இஸ் எ பிகினிங், ஆரம்பம்தான். இயேசு பூமியில் வரும் பொழுதே ஒரு சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்ன வாசகம் உங்களுக்கு தெரியுமா? அவர் சொன்னார், புத்தக சுருளிலே என்னை குறித்து
எழுதப்பட்டிருக்கிறதே என்று எனக்காக கற்பனைகளை கமாண்ட்மெண்ட் ஆஃப் காடை ஏற்றுக்கொள்வது. நாட் த ட்ரூத், சத்தியம் என்று எண்ணி விடாதீர்கள். அநேகர் சொல்லுவதெல்லாம் எங்கள் நல்ல சத்தியம் நல்ல சத்தியம் நல்ல சத்தியம் என்று அவர்கள் சொல்லுவதெல்லாம் ஒரு பகுதி தான் உண்மை. அது என்னவென்றால் கை கொண்டு உபதேசிக்கிறார்கள், கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்து அதை பேசுகிறார்கள். சத்தியம் என்று கேட்டுவிட்டு போங்கள். ஆனால் கேட்ட கமாண்ட்மெண்ட்டே கற்பனைகளே உங்களுக்கு சத்தியம் என்று சொல்வதா? அதிலேயே நீங்கள் சத்தியம் என்று எண்ணி ஏமாறுவதா? சத்தியம் சத்தியம். ஒரு முறை நான் எத்தனையோ கான்ஃபரன்ஸில் கேட்டதை போல கேட்டிருக்கிறேன். அங்கே ஒரு சபையிலே முன்னால் எழுதப்பட்டிருக்கும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தட்டி அந்த வசனத்தை இப்படி தட்டி நான் கேட்டேன். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எண்ணி ஏமாந்து போகாதீர்கள். சரிதான், சத்தியம்தான் விடுதலையாக்கும் இருந்தாலுமே கூட குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலை என்பதை நீ அறிவியலாக கீழே அந்த வசனத்திற்கு கீழே அடுத்த 6 வசனங்கள் இருக்கிறதை அதை மறந்துவிட்டு அதையே ஓங்கி பேசாதீர்கள். அவர்கள் சத்தியம் என்று எண்ணியதெல்லாம் பிரசங்கப்பட்டதை மாத்திரமே எடுத்துக்கொண்டார். பிரசங்கத்திலையும் வெறும் கமாண்ட்மெண்ட்டையே பேசியிருப்பார் என்று சொன்னால் கல்லறி தான் விழும். வெறும் கட்டளையை கற்பனைகளையே பேசிக்கொண்டு இருப்பது நியாயப்பிரமாணத்தை காட்டுவதை போல், அதுவும் கற்பனைகள் தான். கற்பனைகளை காண்பித்து இப்படி எழுதியிருக்கிறதே என்ன செய்யலாம் என்று அடுத்த கையிலே கல்லை வைத்து இருப்பார்கள். சத்தியம் என்பது நொறுங்குண்டு வாழும். அவன் நசுக்கப்பட்டவன், நொறுக்கப்பட்டவன், பிறகு ஆசீர்வதிப்பதற்கென்றே வந்தவன். ஆகவே ஆண்டவர் அடுத்த அந்த வசனத்திலே அப்படி அவர் சொன்னார், என் கற்பனையை கை கொள்ளுங்கள், தட்ஸ் ரைட், இதோ நான் வருகிறேன். எப்படி அவர் சொன்னார்? புத்தக சூழலை நினை குறித்து எழுதியிருக்கிறது. எப்படி வருகிறேன் சொல்லுங்கள் பிரதர்ஸ், சொல்லுங்கள். இதோ வருகிறேன் என்று சொல்லுவதன் த லவ் ஆஃப் காட். ஒரு பிள்ளைக்கு நிறைய ஐஸ்கிரீம் வைத்திருந்து வெளியே விளாண்டு கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். உங்கள் பிள்ளையை கூப்பிடுகிறீர்கள், ஏஸ்தர் அல்லது ஜோயல் வாருங்கள் உனக்கு ஐஸ்கிரீம் என்று சொன்னால் என்ன சொல்வான்? இதோ வருகிறேன் என்று வருவான். ஏனென்றால் அவனுக்கு அது பிரியம், அவ்வளவு கொள்ளை பிரியமாய் அவன் வருவதை போல இயேசு சொன்னார். கற்பனைகளை கேட்டது இதோ வருகிறேன் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். ஆனால் காரியம் என்னவென்றால் there is a body there, ஒரு சரீரம் குறுக்கே இருக்கிறது. அதை என்ன செய்யலாம்? காணிக்கை கேட்டால் கொடுத்து விட்டு உங்களுடைய வார்த்தையை கை கொண்டேன் என்று சொல்லலாம். ஆனால் நீர் ஒரு சரீரத்தை அளவோ வைத்திருக்கிறேன், சரீரம் முரணாக இருக்கிறதே. ஆகவே சுட்டரிக்க கொடுப்பேன், பலியிடுவேன். சர்வங்க தகன பலியோ அல்லது காணிக்கையோ அல்ல, இதே என் பலி செலுத்தி உம்முடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வேன் என்று சொன்னாரே, அதற்கு பெயர்தான் சத்தியம். அதற்கு பெயர்தான் சத்தியம், ட்ரூத். பிரசங்கமே சத்தியம் என்று எண்ணுவதில் பாதி இருக்கலாம். அதுவும் பாதி இல்லாமல் இருந்தால் பிரசங்கி வெறும் கமாண்ட்மெண்ட்டைத்தான் பேசினாரே அல்லாமல் சத்தியத்தை பேசவில்லை என்று அர்த்தம். ஆகவே எழுதப்பட்ட வார்த்தைகளை கேட்டுவிட்டு திருப்தியாகி கொண்டு போனவர்கள் எத்தனை பேர்? எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர்? அவர்கள் நசுக்கப்பட்டார்களா? அவர்கள் சத்தியத்தை அறியும்படியாக சரீரத்தை சுட கொடுத்தார்களா? ஜீவபலியை கொடுத்தார்களா? கை கொண்டு வாழ்ந்தார்களா? ஆகவே தான் அவர் சொன்னார், கற்பனைகளை நீங்கள் கை கொள்கிறீர்களே சீசர்களே, நான் பிதாவை உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன். 16ஆம் வசனம், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்திலே another helper. நீங்கள் இடத்துல எப்பொழுது வேண்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், கற்பனைகளை நீங்கள் பெற்ற பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் அவன் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று அவன் சொன்னவுடன், ஆண்டவரே கைக்குள்ளே வந்திருக்கிறேன், ஆனால் தடுமாற்றம் என் இருதயத்தில் ஏற்படுகிறது என்று கேட்கும் பொழுது, யூ மஸ்ட் நோ ஒன் அஷ்யூரிட்டி, ஒரு உத்தமமான ஒரு உத்தரவாதத்தை அறிய வேண்டும். என்ன உத்தரவாதம்? ஜீசஸ் செட் யூ, ஜீசஸ் சேஸ் டு யூ, உங்களுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்காக என்ன செய்வேன்? பிதாவை வேண்டிக் கொள்வேன். He will send a helper for you. உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவரை அனுப்புவார். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? I receive a helper. உதவி செய்கிறவர் அனுப்புகிறார். பியூட்டிஃபுல். அவருக்கு பெயர் என்ன? சத்திய ஆவியானவர். எதற்கு சத்திய ஆவியானவர்?
கேட்ட கற்பனைகளை கைக்கொள்வதற்கு உதவி செய்கிறாரே, அதனால்தான் அதற்கு சத்திய ஆவியானவர் என்று பெயர். அந்த சத்தியம் வந்துவிட்டது என்று சொன்னால் என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. பின்பு கீழேயும் அவர் சொல்வார் 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே, உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளேயே இருப்பதால். உங்களிடத்தில் வாசமாக இருப்பார், உங்களுக்குள்ளேயே அவர் இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். திஸ் இஸ் மை ஹெல்ப்பர். எதற்கு அவர் உதவி செய்தார் என்று சொன்னால், நிலையான சத்தியம் என்று இருக்கிறதே அங்கே கொண்டு வந்து வைத்து விடுவார். அசைவில்லாத ஒரு இடம் என்றால் அதுதான். கட்டளையை பெற்றவன் அசைவான், வேதபாரகன் அசைவான். அவன் வார்த்தையிலெல்லாம் வேத வசனத்தின்படி அவன் மோசையின் ஆசனத்தில் பிழையில்லாமல் பொதித்து விடுவான். எல்லோரும் மாலை சூட்டுவார்கள், அதை வாங்கி கொண்டு போய்விடுவான். சொல்லுவான், சொல்லுகிறபடி செய்யான் என்று அவனுக்கு பெயர். அதற்காக நாம் சபை கூடி வந்திருக்கிறோம். நல்ல நல்ல பிரசங்களை கேட்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். சத்தியம் கேட்க வருகிறோம் என்று சொன்னால் சத்தியவான் சத்தியத்தை கேட்பான். நீங்கள் சத்தியவானாய் வந்திருக்க வேண்டும். சத்தியம் வேண்டும். கேட்பதெல்லாம் எனக்குள் மாம்சமாய் மாற வேண்டும். கேட்பதெல்லாம் மற்றவர்களுக்கு நான் சென்று வாங்கி புசிங்கள் என்று அதை மாற வேண்டும். ஆகவே என்னால் முடியவில்லை ஆண்டவரே, ஒரு தடுமாற்றம் போல் தோன்றுகிற இருதயத்தை கைக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லும் பொழுது எனக்கு நிலைத்திருக்கும் உதவி என்னவென்று தெரியுமா? எனக்காக ஒருவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஹீ சென்ட் மீ இந்த நேரத்தில் another helper, இன்னொரு உதவி செய்கிறவரை வைத்து வந்து விட்டார். நீங்கள் கண் கூடாதா என்னென்ன, காது செவிடா என்னென்ன, அவர் வந்து உதவி செய்து அக்கறைக்கு போவதற்கு உதவி செய்து விடுவார். ஹி வில் ஹெல்ப் யூ. நீங்கள் வாஞ்சித்தபடியால் அந்த அவரை அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் வந்தபடினாலே, கைக்கொள்ளலை அந்த கற்பனைகளை கேட்டுக்கொண்டு போவதற்கல்ல, அந்த கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று வந்தபடினாலே ஐ வில் ப்ரே ஃபார் யூ. உங்களுக்கு ஜெபம் செய்வேன். another helper will come you. அவர் பேர் என்ன தெரியுமா? சத்திய ஆவியானவர். அவர் உங்களுடனே தான் இருப்பார். அந்த சத்திய ஆவியாகிய அந்த another helper உங்களிடத்திலே அவர் வரும் பொழுது அவர் உங்களை அவரை போலவே சத்தியத்திற்கு மாற்றுவார். சத்திய ஆவியானவர் எதற்கு வந்தார்? சத்தியத்தை கொடுப்பதற்கு. கிறிஸ்துவின் ஆவி எதற்கு வந்தது? கிறிஸ்துவை போல் மாற்றுவதற்கு. பரிசுத்த ஆவியானவர் எதற்கு வந்தார்? பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு. அதுபோலவே சத்திய ஆவியானவர் உதவி செய்ய வந்தவர் எதற்காக வந்திருக்கிறார்? த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் சத்தியமாய் மாற வேண்டும், ஈட்டபுளாக இருக்க வேண்டும். அங்கே கோதுமணி அங்கே விதைத்து விட்டு அங்கே சுட்டு வைக்கும் பொழுது நாற்றம் வந்து விடக்கூடாது, நசுக்கப்பட்டிருக்க வேண்டும். மெல்லிய மாவாய் அது இருந்திருக்க வேண்டும். நசுக்கி மெல்லிய மாவாய், சலித்த மெல்லிய மாவாய் நசுக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தட் இஸ் த ட்ரூத். அதுதான் சத்தியம். ஆகவே அந்த 2 யோவான் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு பகுதியை அவர் அங்கே அதை அவர் சொல்லுவார். எங்கே வாசிக்க 2 யோவான் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த 2 யோவான் முதல் அந்த 2 யோவான் எழுதின 2ஆம் நிருபம், 2 யோவான் 2ஆம் அதிகாரம் அல்ல, யோவான் எழுதின 2வது நிருபம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம். சத்தியமையனர் வந்தால் உங்களை சத்தியத்தை உட்படுத்தி விட்டால் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார், என்றென்றும் உங்களோடு இருப்பார். அங்கே அவர் கூடவே இருப்பார். யூ காட் தட் த ஸ்பிரிட் ஆஃப் த ட்ரூத். பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றோம் என்று சொன்னது அவர்கள் இப்படித்தான் அவர்கள் பெற்று வாழ்கிறார்களாம்? வாழ்வதில்லையே. அவர்கள் உதவி செய்கிற அந்த உதவியாளரை கூப்பிட்டதில்லையே. ஏற்ற சமயத்திலேயே சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி கிருபாசனத்தண்டை என்று சொல்வதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான். அவருக்கு பெயரே சகரியால் வாசிக்கிறோம், கிருபையின் ஆவி என்று பெயர். த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ் என்று சொன்னால் பலன் கொண்டவர், வல்லமை கொண்டு பொருந்தியவர், நிலைநிற்க செய்கிறவர், தூக்கி எடுப்பவர், உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர். அதுபோன்ற ஒரு அற்புதமான அந்த அவரை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் வந்து நிற்பீர் என்று சொன்னால் நமக்குள் நிலைநிற்கிறதும் என்று சொல்வதை சேர்த்து சொல்லலாமே. எங்கள் சபையவே கூட அப்படி சொல்லலாம் என்று சொல்லுகிற
ஒரு ஆச்சரியமான ஒரு தைரியம் அங்கே உள்ள மூப்பனுக்கு இருந்தாலும் மகிழ்ச்சி தான். அவர் அந்த அந்த அம்மாள் என்று எழுகிற அம்மாளே உங்களோடு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஆச்சரியப்படி என்று சொல்வதை போல் நமக்குள் நிலையில் இருக்கிறது என்று சொல்லப்பட வேண்டுமே. குடும்பத்திலாவது சொல்லப்படலை கூடுமா? பிள்ளைகளே, கணவனே, மனைவியே, நமக்குள் நிலைத்திருக்கிறது எல்லாம் சத்தியம். சத்தியத்திற்கு சேதம் வந்துவிடக்கூடாது. சத்தியம் நிலைத்து நிற்கும். என்றென்றும் நம்மோடு இருப்பதுமாகிய அந்த சத்தியம் அதை விட்டு விலகுவதா? கொஞ்சம் கூட அது விலகி விடக்கூடாது. அதெல்லாம் வெறும் கற்பனை என்று இல்லாமல் சத்தியமாய் மாறி வாழ்கின்ற ஒருவர் இங்கே உண்டு. என் அப்பா இருக்கிறார்கள், அம்மா இருக்கிறார்கள், அண்ணா இருக்கிறார். ஒரு நிமித்தம் நாங்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும். நமக்குள் நிலைத்திருக்கக்கூடிய அந்த சத்தியம் என்று இருக்கிறதே. அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பகுதி தான் அவருடைய சரீரம். பின்னாலும் அவர் எழுதுவார். அந்த 4வது வசனத்திலையும் வாசிக்கிறோம், இந்த வசனத்திலையும் வாசிக்கிறோம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே, பிதாவினால் நாம் பெற்ற முதலாவது கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். நாம் பெற்ற என்று சொல்லிவிட்டு, கற்பனையை நாம் பெற்ற கற்பனை என்று சொல்லிவிட்டு, பிள்ளைகளில் சிலர் தான் அதை சத்தியத்தில் நடக்கிறார்கள். அல்லேலூயா. 100% எல்லோரும் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று இருந்தாலுமே கூட only this measurement, இந்த அளவின்படி தான் சொல்ல வேண்டி வருமோ என்று சில சமயங்களில் நான் பயந்திருப்பது உண்டு. நாம் பெற்ற கற்பனைகளின்படியே பெற்றுவிட்டு, ஆனால் சத்தியம் என்று அவர்கள் மாறியதெல்லாம் சிலர் தான், சிறு பிள்ளைகள் தான், கொஞ்சம் பேர் தான் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு துர்ப்பாக்கியம் நிறைய இடங்களிலே 0 கூட இருந்துவிட்டு போய்விடுகிறது. ஒருவரும் இல்லையோ என்பது கூட மாறிவிடுகிறது. அத்தனை பேரும் வம்சத்துக்குரியவர்கள், அத்தனை பேரும் மண்ணுக்குரியவர்கள், அத்தனை பேரும் மனுஷனுடைய ஆளுகையில் இருப்பவர்கள், அத்தனை பேருக்கும் தெய்வ அன்பு இல்லை. அவர்கள் மனுஷன் அன்பை பெற வேண்டும் என்று விரும்புவார்கள். அல்லது மூப்பரோ என்று இதை எண்ணிக்கொண்டு வாழ்வார்கள். தே ஆர் நாட் அண்டர் த லவ் ஆஃப் காட். இருந்திருந்தால் என்னை அன்பு கூறுகிறவன் என் கற்பனையில் கைக்குள்ளே வரும்பொழுது உதவியை கேட்டிருப்பான். உதவியை அந்த அனதர் ஹெல்ப்பரை அனுப்பியிருப்பார். அவரை அனுப்பியிருப்பார். ஏற்கனவே வேண்டிக் கொண்டிருக்கிறது அனுப்பாமலாக இருப்பார். அவர் நமக்குள் வாசம்படி செய்வார். என்றென்றும் வாசம்படி இருக்கும்படி செய்வார். ஏனென்றால் இவன் கீழ்ப்படுகிறான், சத்தியத்தின்படி வாழுகிறான் என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறதே, இங்கே நாம் போட்டிருக்கிறதே போல் அவர் நம் மீது என்ன செய்வார்? தங்குவார் என்று இருப்பதுதான் சபை. எல்லோரும் அந்நிய பாஷை பேசினோமா என்றெல்லாம் இல்லை. அந்நிய பாஷையை பேசுவதை தினசரி நான் பேசுகிறேன். அவனவன் பக்தி விருத்திக்குரிய தேவனோடு பேசுகிற அந்த பக்தி விருத்திக்குரிய அந்நிய பாஷை அதை சபையிலே பேசலாகாது, பேசினால் வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். சபையிலே அந்நிய பாஷையை பேசுவது 10,000 பேசி என்ன பிரயோஜனம்? அறிந்து பேசுகிற உங்களுடைய சத்தியத்தை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறதா இருந்தால் 5 வார்த்தை கூட போதும் என்று சொல்வார். அதை நாம் சொல்லவில்லை. ஆகவே அந்நிய பாஷை எல்லோரும் பேசிவிட்டோம் என்பதற்காக அங்கே ஆவியானவர் தங்கியிருக்கிறார் என்ற அர்த்தம் இன்னொன்று. அந்த யோவான் 14ஆம் அதிகாரம் தான் முக்கியம். அவர் சத்திய ஆவியானவர் வந்து உங்களை அவர் உதவி செய்வார். அந்த உதவியை பெற்று சத்தியத்திலே நடப்பீர்கள். சத்தியத்தில் நடப்பீர்கள் ஐயா. யூல் வாக் இன் த வே ஆஃப் த ட்ரூத். யூல் வாக் இன் த ட்ரூத். சத்தியத்திலே நீங்கள் நடக்க தொடங்கி விடுவீர்கள். குறிப்பாய் ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொன்னார். ஒன்று எனக்கு செட்டில்மெண்ட் ஆகிவிட்டது. என்னவென்று சொன்னால், தேவனாய கர்த்தரை அன்பு கூறுகிறாய், அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நீ அன்பு கூறுகிறாய். தட் இஸ் செட்டில் தேர். ஒரே ஒரு கற்பனை ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் தான் இந்த சத்தியம் உதவி செய்கிற ஒரு சத்தியம். ஏனென்றால் அந்த என்ன சத்தியம்? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்வதுதான். அங்கேயே டேமேஜ் என்று சொன்னால் என்னவென்று அர்த்தம் என்றால், தெய்வ அன்பு, நான் அவரை அன்பு கூறுகின்ற 2வது அன்பு, 3வதாக அந்த அன்பு வழிந்தோடி அந்த இருதயங்களிலே பாய்ச்சப்பட்டு ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு தானையா நீண்ட சத்தியத்தின் பாதை. ஏன் நீங்கள் அந்த புத்தகம் ஒன்று போட்டோமே, ஏமி கார்மைக்கேல் அம்மையார் எழுதின ஒளிந்து போகாத கல்வாரி அன்பு, அத்தனையும் பாருங்களேன். ஐயோ, கொட்டி கிடக்கும் அந்த தெய்வ அன்பு. ஐயோ, என்னிடத்து அன்பில்லையே.
பட் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அன்பு இவை மூன்றும் நிலைத்திருக்குது. பட் ஆனால் அன்பே பெரிதென்ற இடத்துல அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். பட் என்று சொல்லும்பொழுது விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. பட் ஆனால் என்று வரும்பொழுது அன்பு எனக்கு இல்லையே, அன்பு எனக்கு இல்லையே, அன்பு எனக்கு இல்லையே என்று அத்தனை அதிகாரத்திலையும் எழுதி வைத்திருப்பார்களே பாருங்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் யாரோ ஒருவருக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சி. ஒவ்வொரு சாப்டரும் யாரோ ஒரு ஸ்தாபனத்தில், யாரோ ஒரு நபருக்கு, யாரோ ஒரு சில காரியங்களுக்காக ஏற்பட்டது. தேவனுக்கும் அவருக்குரிய உறவுகளில் நன்றாக இருந்தார்கள். அதனால் தான் ஓடி ஓடி சென்று, இறைவா எனக்கு உதவி செய்யும், கல்வாரி அன்பு எனக்கு இல்லையே என்று கெஞ்சி கேட்பார்கள். நீண்ட பாதை. அந்த ஏமி கார்மைக்கேல் அம்மையார் வாழ்ந்த அந்த ஆசிரமம், அது டோனா ஒரு ஆசிரமத்திலே, ஒரு 50 பேர் மத்தியிலே வாழ்ந்த அந்த ஆசிரமத்திலே, she walked a mile of the love of God. நீண்ட மைல் தூரம் அவர்கள் அன்பின் பாதையிலே நடந்தார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவன் மனைவி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிடம் இடத்திலே there is a way there, பெரிய வழி ஒன்று இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை முடித்துவிட்டு 13ஆம் அதிகாரத்தை ஆரம்பிப்பார். வரங்களை காட்டிலும் வேறு எதை காட்டிலும் விசேஷமான ஒரு வழி ஒன்று இருக்கிறது என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னவென்றால், நீ எதை பெற்றிருந்தாலும், வரங்களை பெற்றிருந்தாலும் அன்பு இல்லை என்றால், உங்களுக்குள் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஒருவரை நேசம்தானே இல்லை, தேவன் நேசிக்கிற நேசம் என்று சொன்னால் நோ, தேவ நேசத்திலிருந்து வழிந்து ஓடுவதுதான் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற நேசம். ஒருவரை நேசிக்கிற நேசத்தில் பங்கம் என்றால், லார்ட் இஸ் தெர் எனிதிங், ஏதாயிலும் ஒன்று நேசிக்கிற நேசத்தில் பங்கம் ஏற்பட்டதோ என்று நான் விசாரிக்கிறேன். அது ஏனென்றால் அந்த அன்பிலே குறைபட்டதோ இல்லை. அவர் அளக்க முடியாத பேரன்பு கொண்டவர், கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நான் அந்த தெய்வ அன்பை ஏதோ டேமேஜ் பண்ணினபடினால் ஒரு ஸ்டாப்பிங் அங்கே உண்டாகிவிட்டது. அதை போய் நான் சரி செய்து கொள்கிறேன். எனக்கு உதவி செய்ய மாட்டவரே என்று நான் கேட்கிறேன். அப்படி கேட்டு 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 மன்றாடி மன்றாடி கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். இன்னமும் நான் மொழிபெயர்க்க வேண்டுவதற்கு இருப்பதற்கு எல்லாம் ஒரு ரோசர்பேயர் என்ற ஒரு பெரிய ஒரு புத்தகம் ஒன்று வைத்திருக்கிறேன். நிறைய இருக்கிறது. அட்டேங்க அப்பா, அத்தனையும் அன்பு தானையா, அத்தனையும் ஜீவியம், அத்தனையும் அவர்கள் எதிர்கொண்ட சத்தியத்தில் நடந்த ஒரு வாழ்க்கை. ஆகவே அதை எப்படி அவர் சொல்கிறான், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே நாம் என்று ஆரம்பித்து உங்களில் சிலர், உங்கள் பிள்ளைகளில் சிலர் மாத்திரமே சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஒன்றுமே இல்லை என்றால் வருத்தம்தான். ஆனால் கொஞ்சம் பேர் அங்கே சத்தியத்தை நம் பெற்றிருக்கிறார்கள். அது தேர் வாக்கிங் இன் தேட், அது நடக்கிறார்கள். மொத்தமாக நடக்கிறார்கள் என்றல்ல, அன்று நடக்கிறார்கள். அன்று நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கிறார்கள். அந்த ஆசிரமத்தை எழுதும் பொழுது அந்த அம்மையார் எப்படி எழுதுவார்கள், என் ஆசிரமத்தில் ஒரு நாள் என்று தான் எழுதுவார்கள், இவ்வா நடந்தது என்று. அந்த நாளில் தான் அவர்கள் பிறரை நேசிக்கிற அந்த நேசத்திலே நடக்க வேண்டியிருந்தது. சத்தியம் என்பதை அடுத்தது சொல்லுவார். இப்பொழுதும் அம்மாளே 5ஆம் வசனத்திலே, ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. என்னவென்று அவர் சொல்கிறார் என்று நீங்கள் பார்த்தீர்களா? அம்மாளே, ஆதிலே இருந்தது என்று ஒரு அன்பாக இருக்கிறது என்று புதிய கற்பனை என்று அல்ல, அதைத்தான் தொடர்ந்து வாழுகிறோம். ஒரு நேசிக்கிற முடிந்து விட்டது, நான் யாருக்கோ ப்ரைஸ் கொடுத்து விட்டேன், யாருக்கும் அன்பளிப்பு கொடுத்து விட்டேன், யாருக்கும் சில நன்மை செய்து விட்டேன், முடித்து கொள்வதா? ஆதி முதற்கொண்டு அந்த முறை இருந்திருக்க வேண்டும். அதைத்தான் தொடர்ந்து நான் கேட்கிறேன். அம்மாளே, அந்த ஆதி முதற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒருவர் நேசிக்கிற அந்த அன்பை குறித்து கவனமாக இருக்க வேண்டாமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நேசிக்கிறேன் என்பது எனக்கு தெரியும், நானும் உங்களை நேசிக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த அன்பு உண்மை என்று சொன்னால் அதை நிரூபிக்க வேண்டிய ஒரே இடம் ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள் என்ற ஒரே கட்டளை உங்களுக்கு தருகிறேன். இட்ஸ் a big one. ஸோ வாக்கிங் இன் த ட்ரூத், சத்தியத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை அவர் கூறினாரே பாருங்கள். ஹல்லேலூயா. அதுபோன்று அதை 6ஆம் வசனத்தில் சொல்லுவார், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. எது நடப்பது? கற்பனை மாத்திரமல்ல, சத்தியமாய் மாறி சத்தியத்தில் நாம் நடப்பது தானையா தெய்வ அன்பு.
தெய்வ அன்பை பெற்றாயா இல்லையா என்பதை பார்ப்பதற்கெல்லாம் அதுதானே அத்தாட்சி. அந்த தெய்வ அன்பை சேதம் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள். அன்பிலே நடங்கள், சத்தியத்தை விரும்புங்கள். கற்பனைகள் எல்லாம் உங்களுக்கு மாம்சமாய் மாறட்டும், கற்பனைகள் எல்லாம் சத்தியமாய் மாறட்டும். வெறும் கற்பனைகளாய் வைத்துவிட்டு போய்விடாதீர்கள். பெற்றுக்கொண்ட கற்பனையெல்லாம் எழுத்தில் இருக்கிறது என்பது யாருக்கு தெரியாது? உங்கள் ஒவ்வொரு பைபிளும் இருக்கிறது தான் செய்யுது. எல்லோருக்கும் கற்பனையில் இருக்கிறது தான். சத்தியமாய் மாற வேண்டுமே ஐயா, அது கிறிஸ்துநாதருக்கு மாறியது. புத்தக சூழலில் எழுதப்பட்டது எல்லாம் அவருக்குள் சத்தியமாய் மாறிவிட்டது. அவர் வெறும் கோதுமணியாக இல்லை, பரிசுத்தமானை மாத்திரம் வாழ்ந்துவிட்டு போகவில்லை. தனி மனிதனாய் தேவனோடு போய்விடலாம் என்று போய்விட இயலாது. நொறுங்கப்பட வேண்டும், சிதைக்கப்பட வேண்டும், ஒருவரை நேசிக்கிற நேசம் வேண்டும். இந்த லோகத்திலே ஒரு மனுஷனை பயப்பதும் கூடாது. இன்னார் இதை செய்தார் என்று தீமோத்தேயுக்கு எழுதுவார். தீமோத்தேயும் அந்த இம்மையையும் இப்படியெல்லாம் தீமை செய்தால் கவனமாயிருங்க என்று சொல்வது என்பது வேறு. ஒருவரையும் அவர் பயப்பதில்லை. ஆனால் ஒருவன் என்று அவர் சொன்னார். எதை ஒருவன் என்று அவர் சொன்னார்? இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் 9ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில், டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திராமல் என்று சொன்னால், மீண்டும் அந்த நிலைத்திருக்கிற பகுதி என்னவென்று தெரியுமா? சத்தியம். அந்த கிறிஸ்துவனுடைய சத்தியம் நிலைத்திருக்கும். நாம் யோவானில் வாசிக்கிறோம், நீங்கள் இவ்விதமாய் இஃப் யூ கண்டினியூ இன் த டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுவார், யூ வில் பி ஹிஸ் டிசைபிள். நீங்கள் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்து இருந்தால் நீங்கள் அவருடைய சீசராக இருப்பீர்கள். ஆகவே இது போன்ற உபதேசத்தில் பாதி தூரம் வந்தல்ல, நிலைத்து இருந்தால் என்று கூறி, மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல. அல்லேலூயா. அவர் சொன்னார், இந்த உபதேசத்தில் அறியாதவன் என்று சொல்ல வரவில்லை, நிலைத்து இருக்கவில்லை, தொடர்ச்சியாக வாழவில்லை, இறுதி வரை வாழவில்லை, கொல்கதா மேடு வரைக்கும் பிதாவையில் மன்னியும் என்று சொல்லி அவனால் வாழ முடியவில்லை. ஆத்திரமும் ஆங்காரமும் ஓங்காரமும் கொண்டவனாய் அவன் கொதித்து போயிருக்கிற சுயம் கொண்டவனாய் அவன் வாழ்கிறானே, பாதியில் போய்விடுகிறானே. அவள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ என்று கண்டால் அவர்களே பிதாவையும் குமாரனையும் நீங்கள் கவனிக்கிறேன் என்பதை பார்த்து தான் கேட்கிறேன். பிதாவையும் குமாரனையும் உடையவன். பி கேர்ஃபுல். பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆகவே ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், அன்பு என்னும் இந்த உபதேசத்திலே வழி விலகி போவதாய் வேறொரு ஒன்றை கொண்டு வருவதாய் இருந்தால், அரசியல் பேசுவனாய் இருந்தால், புறங்கூறுகிறவனாய் இருந்தால், அல்லது தீமை பேசுகிறவனாய் இருந்தால், மற்றவர்களையும் தீமைப்படுத்துகிறவர்களாய் மாற்றியவனாய் இருப்பனாய் என்பதை நீங்கள் கண்டால், அவன் உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லாமலும் இருங்கள். ஏனென்றால் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் அவன் மாறுகிறான். தட்ஸ் ஒன் பிளேஸ் தேர் நோ லவ்லெஸ், அன்பற்றதை போல் தோன்றுகிறது. ஆனால் அதை அவர் சொல்வதெல்லாம் காட்ஸ் பீப்புள், தேவ ஜனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். அவர் வருவார், வெள்ளாடுகளையும் செம்மறியும் பிரிப்பார் என்பதை இருப்பதை போல் ஆடுகள் ஒன்றாயிலும் வெள்ளாடுகளாய் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் சொன்னார். ஒருவன் ஒரு உபதேசம் செய்கிறவன் அவர் வருகிறான். சும்மா வருகிறவன் அல்ல. யாராக இருந்தாலும் சும்மா வருகிற சத்துருவாக இருந்தாலும் நான் நேசிக்கக்கூடும். ஆனால் உபதேசக்காரனாய் ஒருவன் வந்து அன்பிற்கு மாறாக ஒன்றை அவன் பேசுவான் என்றால், தீமைகளை அவன் விதைப்பான் என்றால், இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தான் கண்டபடி காதில் கேட்டபடியும் நியாயந்திருக்கவில்லை என்று கண்டும் கேட்டு இருந்தாலும் கூட பிதாவிடத்தில் போய் அறிந்துதான் அவர் பேசினார். அல்லாமல் ஒருவரும் காணாததும் ஒருவரும் கேளாததுமான உள்ள காரியத்தையெல்லாம் பரப்பி புறங்கூறி ஜனங்களை எல்லாம் தீமை பேச வைத்து அத்தனை பேரையும் கெடுத்து அத்தனை பேரையும் புளிப்புள்ள அப்பமாய் மாற்றுகிறதை போல் அந்த ஒருவன் வந்தால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இல்லை என்றால் அவனுடைய துர்ச்செய்கைகளுக்கு நீ ஆளாவீர்கள். என்ன துர்ச்செய்கை என்று நிறைய இருக்கக்கூடும். நானும் ஒருவர் எழுதின பொழுது 9 துர்ச்செய்களை நான் எழுதி, இட் இஸ் அகைன்ஸ்ட் காட், தேவனுக்கு விரோதமான குற்றம், நீங்கள் தேவனுடைய அன்புக்கு விரோதமாக செய்த குற்றம், தேவனுடைய சபைக்கு செய்த விரோதமான குற்றம், பரிசுத்தவாய்க்கு விரோதமான குற்றம் என்று 9 பாயிண்ட்டை நான் எழுதினேன். இட் கேன் பி மெனி.
அநேகம் இருக்கக்கூடும். துர்ச்செய்கைகளை நிறைய வைத்து கொண்டு வாழுகின்ற ஒருவன் என்று தெய்வ அன்பை அவன் இழக்கிறானோ அன்றே அது அவனுக்கு ஏற்பட்டு விடும். ஆகவே வாட் இஸ் தட் ஸ்டெப் கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய கற்பனை? அடுத்தது என்ன? சத்தியம், சத்தியத்தில் நடப்பது. எது சத்தியத்தினுடைய மேன்மை என்று அவர் சொல்கிறார்? சத்தியத்தில் நடக்கிற அந்த மேன்மை எதை என்று அவர் சொல்ல வருகிறார்? ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற நேசம். அதை கடைசியாக எப்படி முடிக்கிறார்? த டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய உபதேசம். திஸ் இஸ் த டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட். இப்படி வாழ்ந்தால் வழி விலகி போக மாட்டோம். 1000 உபதேசங்கள் அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றும் இருக்கத்தான் செய்கிறது. யூ வில் நாட் பி ஷேக்கன். அசைக்கப்பட மாட்டீர்கள், உறுதியாய் நிற்பீர்கள், நிலைத்திருப்பீர்கள். ஏனென்றால் சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் அன்றும் என்றென்றும் நிலைத்திருப்பார். நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் சபை. கர்த்தர் வருவார். அவர் வரும்பொழுது சபை நிலைத்திருக்க வேண்டும். கற்பாறை மேல் கட்டின சபை தான் அவர் கட்டின சபை. அதுபோன்ற வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு பொறுப்பு வேண்டும். இப்பொழுது நீங்கள் கேட்டது கூட தீவிரமாய் நீங்கள் கேட்டிருந்திருக்க வேண்டும். அதில் கூட ஒரு மெத்தனம் இருந்திருக்கக்கூடாது. சபையின் அப்படிப்பட்ட விழிப்பு வேண்டும். பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம யாவரும் தலைவணங்கி ஜெபம் செய்ய கடவோம். பரலோகபிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நிவாசமாக இருந்தீர். நீங்கள் என்னை போதும் என்று சொன்னீர்களே, அது உண்மைதான் என்று சொன்னீரே. உண்மைதான் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் போதிக்கிறீர், இன்றும் போதிக்கிறீர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற இந்த உத்தமமான இந்த மாறாத நிலைத்திருக்கக்கூடிய சத்திய வாழ்க்கையை நாங்கள் எல்லோரும் இயேசுவை போல் வாழ்ந்து அவரை பின்பற்றி வர யாவருக்கும் அனுக்கிரகம் செய்தலும். எல்லோருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவராய் வந்து அவர்கள் யாவருக்கும் உதவி செய்கிறாங்க. எல்லோரும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறாங்க. ஊன்ற கட்டுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.